நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்டதை விளக்க வேண்டும். இது எல்லாமே இலக்கண முறைப்படி உள்ள வாக்கியங்கள் அல்ல, நம்மளை பழக்கண முறைப்படி உள்ள வாக்கியங்கள். இவைகள் ஒரிஜினலா எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் புரியலைன்னா ஒருபோதும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேசவே முடியாது. ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், அடிச்சு தூள் கலப்பிடலாம். Hi all, welcome back to our channel English Mind. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல, நமது இங்கிலீஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இது நமது கேள்வி பதில் பகுதி. 1, அவன் ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன். 2, அவனை பிடிக்க வேண்டும். இந்த 2 சென்டென்ஸையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இது இப்போ நான் கேட்கல, ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். பலரும் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அதில் எது சரி தப்பு அப்படிங்கிறத இந்த 1வது சென்டென்ஸுக்கு இந்த வீடியோனுடைய பார்ட் 1ல் பார்த்துட்டோம். இப்போ இந்த 2வது சென்டென்ஸுக்கு இதனுடைய சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அவனை பிடிக்க வேண்டும். இதை பல பேர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, பல சென்டென்ஸ்கள் வந்திருக்கு. அந்த எல்லா சென்டென்ஸ்களையும் கவர் பண்ணுற மாதிரி 3 வித்தியாசமான சென்டென்ஸ்களை நான் எடுத்திருக்கேன். அதில் 1 இது, 2 இது, 3 இது. இப்போ நாம் இந்த 3 சென்டென்ஸ்களையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். எது இந்த வாக்கியத்தோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல we should catch him. இதுக்கு என்ன தமிழ்ல? நாம் அவனை பிடிக்க வேண்டும். இதுதான் we should catch him, இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது he has to catch. இதுக்கு என்ன தமிழ்ல? அவன் பிடிக்க வேண்டி இருக்கிறது. he has to catch. அடுத்தது he must be caught. இதனுடைய தமிழ் அர்த்தம் அவன் பிடிக்கப்பட வேண்டும். இதுதான் he must be caught, இதனுடைய தமிழ் அர்த்தம். இந்த வாக்கியத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க நிறைய பேர் நிறைய சென்டென்ஸ் அனுப்பியிருந்தீங்க. ஆனா அத்தனை சென்டென்ஸ்ல தரக்கூடிய தமிழ் அர்த்தம் இந்த 3 தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் இந்த 3 சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 தமிழ் வாக்கியத்துல எது இதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 1 கூட மேட்ச் ஆகல. இது ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சு, அவனை பிடிக்க வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும். ஆனாலும் இங்கே இல்லாத ஒரு வார்த்தை நாம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால இதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ நீங்கள் யாருமே இதை சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணலையா? பண்ணியிருக்கீங்க. இந்த 3ல் 1 தான் இதனுடைய எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். அது எதுங்கிறத இப்போ பார்ப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, ரொம்ப ஈஸி. 2 ஸ்டெப் தான். 1வது இதில் இருக்கக்கூடிய வெர்பை எடுத்துக்கணும். 2வது அந்த வெர்பை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை இந்த வாக்கியத்தில் கேட்டு வரக்கூடிய விடையை இங்கே எழுதணும். அவ்வளோதான். இப்போ அதை கொஞ்சம் செய்வோமா? இங்கே என்ன வெர்பு இருக்கு? அவனை பிடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும். இதுதான் வெர்பு. அதை எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? அந்த வெர்பை மையமாக வைத்துக்கொண்டு இந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக இந்த வாக்கியத்தில் கேட்டு வரக்கூடிய விடையை இங்கே எழுத வேண்டும். பிடிக்க வேண்டும். யார் யார் பிடிக்க வேண்டும்? அவனை பிடிக்க வேண்டும். விடை இல்லை. அடுத்து 2வது யாரை யாரை பிடிக்க வேண்டும்? அவனை பிடிக்க வேண்டும். அவனை, அதுதான் பதில். அவ்வளோதான். இந்த வாக்கியத்துக்கு செஞ்ச இதே வேலையை மீதமுள்ள இந்த 3 வாக்கியங்களுக்கும் செஞ்சு இந்த கட்டங்களை ஃபில் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. அதாவது இந்த கட்டம் எந்த கட்டத்தோட மேட்ச் ஆகுதோ அந்த கட்டத்தில் உள்ள நம்பருடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் ஆன்சர், இந்த தமிழ் வாக்கியத்திற்கான டிரான்ஸ்லேஷன். இப்போ இந்த 3 கட்டங்களையும் ஃபில் பண்ணணும். இந்த கட்டம் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர்னா இந்த வாக்கியம். இந்த கட்டம் 1ஆம் நம்பர், 1ஆம் நம்பர்னா இந்த வாக்கியம். இந்த கட்டம் 3ஆம் நம்பர், 3 இந்த வாக்கியம். இந்த கட்டங்களை எப்படி ஃபில் பண்ணுறது? நீங்களே செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியும் காமிச்சிட்டேன், செஞ்சும் காமிச்சிட்டேன். இந்த கட்டத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி அதை நான் செஞ்சும் காமிச்சேன். அதுதான் மெத்தட். அந்த மெத்தடை பயன்படுத்தி
வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த 3 கட்டங்களையும் நீங்களே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் போட மறைக்காமல் விளைவிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டீங்களா? இந்த வேலை செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருந்து நேரமும் இருந்து யாராவது ஃபில் பண்ணாமல் இருக்கீங்களா? கோச்சுக்கிறாதீங்க. Those who have not tried cannot be equal to those who have tried. முயற்சி செய்யாதவங்க முயற்சி செஞ்சவங்களுக்கு சமமாக முடியாது. சொல்லப்போனால் முயற்சி செஞ்சவங்க இதனுடைய சரியான ஆன்சர் எது அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சி முடிச்சிருப்பாங்க. வேணும்னா ஏதாவது சந்தேகம் இருந்திருக்கலாம், அதுவும் நான் தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாயிடும். சரி வாங்க இப்போ இந்த கட்டங்களை ஃபில் பண்ணுவோம். முதல்ல 2வது சென்டென்ஸ். இது இங்கே என்ன வெர்பு இருக்கு? நாம் அவனை பிடிக்க வேண்டும். பிடிக்க வேண்டும் இதுதான் வெர்பு. இந்த வெர்பை வச்சுக்கிட்டு இந்த கேள்விகளை இந்த வாக்கியத்தில் கேட்டு இங்கே ஃபில் பண்ணணும். பிடிக்க வேண்டும். 1வது கேள்வி யார்? யார் பிடிக்க வேண்டும்? நாம் அவனை பிடிக்க வேண்டும். நாம், இதுதான் யாருடைய ஆன்சர். அடுத்தது யாரை? யாரை பிடிக்க வேண்டும்? நாம் அவனை பிடிக்க வேண்டும். அவனை, இதுதான் யாரைக்கான பதில். அடுத்தது 3 இந்த கட்டம். அவன் பிடிக்க வேண்டியிருக்கிறது. இதில் வெர்பு என்ன? பிடிக்க வேண்டியிருக்கிறது. யார்? யார் பிடிக்க வேண்டியிருக்கிறது? அவன் பிடிக்க வேண்டியிருக்கிறது. அவன். அடுத்து யாரை? யாரை பிடிக்க வேண்டியிருக்கிறது? அவன் பிடிக்க வேண்டியிருக்கிறது. யாரை? விட இல்லை. அடுத்தது 1வது சென்டென்ஸ் என்ன? அவன் பிடிக்கப்பட வேண்டும். இங்க வெர்பு என்ன? பிடிக்கப்பட வேண்டும். பிரச்சனையே இங்கே தான். இந்த வீடியோவுக்கு காரணமும் இதுதான். பிடிக்கப்பட வேண்டும். இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் பேசுகிறோமா? அல்லது யாராவது நம்மளோட பேசுகிறாங்களா? கிடையவே கிடையாது. இதை பயன்படுத்துறதுக்குனே தனி ஒரு லிஸ்ட் இருக்காங்க. பேச்சாளர்கள், நியூஸ் வாசிக்கிறவங்க, கட்டுரை எழுதுறவங்க மற்றும் ரிட்டன் லாங்குவேஜ் எழுத்து மொழியில் இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசுகிறது அறவே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருமே, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த வாக்கியங்களை நாம் பயன்படுத்துகிறதே இல்லையா? நமக்கு தேவையே படாதா அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆல்டர்னேட்டிவ் வே, வேறு வழியில் பயன்படுத்துகிறோம். நமக்கு நம்ம நாக்குக்கு ஈஸியான வழியில் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக காரை கழுவ வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்டதை விளக்க வேண்டும். இதெல்லாம் எந்த வகையான வாக்கியம்னு நினைக்கிறீங்க? இந்த வகையான வாக்கியங்கள். இது எல்லாமே இலக்கண முறைப்படி உள்ள வாக்கியங்கள் அல்ல. இந்த முறையில் இருந்திருந்தால் தான் அது இலக்கண முறைப்படி உள்ள வாக்கியங்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள் நம்மளை பழக்கண முறைப்படி உள்ள வாக்கியங்கள். இல்லைன்னா இவைகள் ஒரிஜினலாக எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? நல்லதை அல்ல, நல்லது எடுத்து கொள்ளப்பட வேண்டும். இதே போல அதே போல தான் கெட்டதை அல்ல, கெட்டது விளக்கப்பட வேண்டும். இதே போல அதே போல தான் இந்த வாக்கியங்களும். காரை என்று வராது, கார் கழுவப்பட வேண்டும். வீட்டை அல்ல, வீடு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என இந்த முறைப்படி வந்திருக்க வேண்டும். அப்பதான் அது இலக்கண முறைப்படி உள்ள வாக்கியம். ஆனா இந்த முறையில தான் நாம பேசுறோம். இதெல்லாம் நாம பழகின முறை, நம்மளை பழக்கின முறை. இப்ப ஒன்று செய்வோமா? நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை இலக்கண முறைப்படி எழுதுவோம். நல்லது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவன் பிடிக்கப்பட வேண்டும், நல்லது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது எல்லாமே இலக்கண முறை. சரி, இத இந்த முறையில் எழுத இப்படி வந்துச்சு. இப்ப இத இந்த முறையில் எழுத எப்படி வரும் பார்ப்போம். நல்லது என்பது நல்லதை என மாறியது. அப்ப இங்க அவன் என்பது அவனை என மாறும். அவனை. அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அது எடுத்துக்கொள்ள வேண்டும் என மாறியது. அப்ப இங்க பிடிக்கப்பட வேண்டும், இது
பிடிக்க வேண்டும் என வரும். அவனை பிடிக்க வேண்டும். இப்போ he must be caught. இதனுடைய இலக்கண தமிழர்த்தம் அவன் பிடிக்கப்பட வேண்டும். நடைமுறை தமிழர்த்தம் அவனை பிடிக்க வேண்டும். இப்போ இந்த வாக்கியத்தை வச்சுக்கிட்டு இந்த கேள்விகளை கேட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணுவோம். அவனை பிடிக்க வேண்டும். பிடிக்க வேண்டும் இதுதான் வெர்பு. யார் பிடிக்க வேண்டும்? அவனை பிடிக்க வேண்டும். அதற்கு விடை இல்லை. அடுத்து யாரை பிடிக்க வேண்டும்? அவனை பிடிக்க வேண்டும். அவனை. இப்போ இந்த கட்டம் இந்த கட்டத்தோட மேட்ச் ஆயிடுச்சு. எப்படி? இந்த தமிழ் வாக்கியம் இந்த தமிழ் வாக்கியத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. அதனால இந்த தமிழ் வாக்கியமும் இந்த தமிழ் வாக்கியமும் மேட்ச் ஆயிருச்சு. இந்த தமிழ் வாக்கியத்தினுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த சென்டென்ஸ் என்பதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன? நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கெட்டதை விளக்க வேண்டும். இது மாதிரியான வாக்கியங்களை பார்த்த உடனே இதெல்லாம் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நமக்கு தோணணும். நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும், குட் திங்ஸ் should be taken. கெட்டதை விளக்க வேண்டும், பேட் திங்ஸ் should be avoided. காரை கழுவ வேண்டும், கார் should be washed. வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், house must be cleaned. இந்த விஷயம் மட்டும், அதாவது இந்த வாக்கியங்கள் எல்லாம் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நமக்கு புரியலைன்னா நாம் எப்படி தமிழை சரளமாக பேசுகிறோமோ அது மாதிரி ஒருபோதும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டாக பேசவே முடியாது. இன்னும் தெளிவாக புரிவதற்காக கடைசியாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். மழை, வெள்ளம் முதலியவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. மழை, வெள்ளம் முதலியவற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது ரெண்டுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா? அவன் பிடிக்கப்பட வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும். எந்த வித்தியாசமும் இல்லை. அதே போல தான் இதுவும். என்ன? இது இலக்கண வாக்கியம், இது நடைமுறை வாக்கியம். அதே போல தான் இது இலக்கணப்படி உள்ள வாக்கியம், இது நடைமுறையில் நாம் பேசக்கூடிய வாக்கியம். ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், அடிச்சு தூள் கலப்பிடலாம். அது என்ன? மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை பார்த்த உடனே பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதே போல ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் இல்லாம மக்களை பாதுகாக்க வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும், இது போன்ற வாக்கியங்களை பார்த்தா அதுவும் பேசிவ் வாய்ஸ் தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அறிவு வந்துச்சுன்னா போதும், அடிச்சு தூள் கலப்பிடலாம். சரி, இப்போ இது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். People should be protected from rain, flood, etc. மழை, வெள்ளம் முதலியவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அல்லது மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். People should be protected. மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது எப்படி? He must be caught. அவன் பிடிக்கப்பட வேண்டும். அதே போல மக்களை பாதுகாக்க வேண்டும். அதுவும் people should be protected. இது எப்படி? அவனை பிடிக்க வேண்டும். He must be caught. அதே போல நல்ல கவனத்தில் வைங்க. இந்த பாடத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழில் தான் பேசிவ் வாய்ஸுக்கு நடைமுறை வாக்கியம், இலக்கண முறை வாக்கியம் என ரெண்டு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் ரெண்டுமே ஒன்று தான். அவனை பிடிக்க வேண்டும், அவன் பிடிக்கப்பட வேண்டும். ரெண்டுக்குமே he must be caught. மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ரெண்டுக்குமே people should be protected. அவன் ஒரு கடிதம் எழுத நான் கண்டேன். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவன் நாம் பேச்சு மொழியில் பயன்படுத்துவது. ஆனால் இலக்கணப்படி அவனை என்று தான் வரும். அவனை பிடிக்க வேண்டும் இந்த வாக்கியமே நாம் பேச்சு மொழியில் பயன்படுத்துவது தான். இலக்கணப்படி இது ஒரு பேசிவ் வாய்ஸ். அவன் பிடிக்கப்பட வேண்டும் என்று தான் வரும். இதை பற்றி விளக்கமாக இந்த வீடியோனுடைய பார்ட் 1ல பார்த்துட்டோம். இதை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், எழக்கூடிய கேள்விகளை கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீடியம் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்தடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன் எம். சந்திப்போம்.